ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் 28 வகையான பிளாஸ்டிக்குகளுக்கு தடை விதித்து மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன, மேலும் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க சுரேஷ். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சுப்பிரமணிய கௌசிக் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நீதிபதிகள் தங்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா be the boss. உத்தரவுல தமிழகத்துல 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை செய்து தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்திருந்தது. அந்த அரசாணையின் அடிப்படையில நீலகிரி முதல் கன்னியாகுமரி மாவட்டம் அகத்திய மலர் வரைக்குமான அந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் இந்த 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தடை மீறி எடுத்து செல்லக்கூடிய வாகனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாகனங்களை பறிமுதல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வாகனங்களுக்கு பெர்மிட் எனப்படக்கூடிய அந்த அனுமதி வழங்கும் போது இந்த மலைப்பகுதிகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளுக்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை அந்த மோட்டார் வாகன சட்டத்துல சேர்த்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த தடையை மீறி அந்த பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களை பறிமுதல் செய்து வழக்கு தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களில் உள்ள அந்த கடை உரிமையாளர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல்களை நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். அதாவது பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து வைக்கப்படக்கூடிய அந்த பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அவற்றை பிரித்து வேறு, அதாவது மக்கக்கூடிய இலை, காகிதம் போன்ற பொருட்கள்ல பொதிந்து நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த உணவுப் பொருட்கள் எடுத்து வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அந்த வனப்பகுதிகளை போடாமல் மீண்டும் அந்த உணவுப் பொருட்கள் உற்பத்தியாளர்களிடமே திரும்ப ஒப்படைப்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதே போல இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தினுடைய விரிவாக்கமாக இந்த சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான குடிநீர் பாட்டில்கள், பைகள் உள்ளிட்ட அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அடங்கிய ஒரு சுற்றுலா பைகளை வாடகைக்கு விடக்கூடிய திட்டத்தை அமல்படுத்தலாம் என்றும் நீதிபதிகள் யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். பொது இடங்கள்ல குப்பைகள் போவதை தடுக்க வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த உத்தரவுகளை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.